வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிவாஜி கணேசன் 97வது பிறந்த நாள். சிவாஜி புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விளையாட்டு வீரர்களை கௌரவிக்கும் வகையில் முதற்கட்டமாக 100 பேருக்கு அரசு பணி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை சீராக உள்ளது. 2 நாட்களில் வீடு திரும்புவார் என அப்பல்லோ மருத்துவமனை தகவல். சென்னையில் சீறி பாய்ந்த விமானங்கள். சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு இந்திய விமானப்படையினர் ஒத்திகை. தமிழகத்தில் வரும் 5ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பிரதமர் மோடி ஜமைக்கா பிரதமர் சந்திப்பு. இருதரப்பு உறவு குறித்து முக்கிய ஆலோசனை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை அடையாறில் அமைந்துள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் நடிகர் சிவாஜி கணேசனின் குடும்பத்தினர், அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு, சாமிநாதன், தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன், கவிஞர் வைரமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தில் உள்ள அவரின் புகைப்பட கண்காட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிவாஜி கணேசன் குடும்பத்தினருடன் இணைந்து பார்வையிட்டார். விளையாட்டு வீரர்களை கௌரவிக்கும் வகையில் முதற்கட்டமாக 100 பேருக்கு அரசு பணி வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்தார். விருதுநகர் மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் அமைச்சர்கள் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு இணைந்து துணை முதலமைச்சருக்கு செங்கோல் வழங்கினர். விழாவில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்று 2111 பேருக்கு 42.96 லட்சம் ரூபாய் மதிப்பில் பரிசுத் தொகைகள், 450 ஊராட்சிகளுக்கு 2.84 கோடி ரூபாய் மதிப்பில் விளையாட்டு உபகரண தொகுப்புகள், 255 மாற்றுத்திறனாளிகளுக்கு 45.39 லட்சம் ரூபாய் மதிப்பில் இலவச வீட்டுமனை பட்டா, 20 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயதொழில் புரிய வங்கி கடன், ஆவின் விற்பனை நிலையம், 12.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் என மொத்தம் 2,386 பயனாளிகளுக்கு 3.85 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, அமைச்சராக இல்லாமல் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பது தங்களுக்கு பெருமை என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், துணை முதலமைச்சராக விருதுநகரில் கால் வைத்துள்ள உதயநிதி பயணம் இனி சிறப்பாக இருக்கும் எனவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என பேசினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டின் விளையாட்டு வீரர்கள் உலக அளவில் பல சாதனைகளை படைத்து வருவதாகவும், அவர்களை கௌரவிக்கும் வகையில் முதற்கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசு பணி வழங்க உள்ளதாக தெரிவித்தார். நடிகர் ரஜினிகாந்த் நலமுடன் உள்ளதாகவும் 2 நாட்களில் இல்லம் திரும்புவார் என அப்பல்லோ மருத்துவமனை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அப்பல்லோ மருத்துவமனை விடுத்துள்ள மருத்துவ குறிப்பில், நடிகர் ரஜினிகாந்த் செப்டம்பர் 30ஆம் தேதி கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டார். அவரது இதயத்தில் இருந்து வெளியேறும் பிரதான இரத்த நாளத்தில் அவருக்கு வீக்கம் ஏற்பட்டது. அதற்கு அறுவை சிகிச்சை அல்லாத டிரான்ஸ்கிதேட்டர் முறை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த இருதய நோய் நிபுணர் டாக்டர் ஷாய் சதீஷ் பெருநாடியில் ஒரு ஸ்டெண்டை வைத்து வீக்கத்தை முழுவதுமாக அடைத்தார் எனவும், இந்த நடைமுறை திட்டமிட்டபடி நடந்தது என்பதை அவரது நலம் விரும்பிகளுக்கு, ரசிகர்களுக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறோம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஜினிகாந்த் நன்றாக இருப்பதாகவும், அவர் 2 நாட்களில் வீடு திரும்புவார் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவை ஒன்று வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற விளைகிறேன் என்று பதிவிட்டுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் வரும் 6ஆம் தேதி இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறுவதையொட்டி அதற்கான ஒத்திகை நடைபெற்றது.
இந்திய விமானப்படையின் 92வது நிறுவன தினத்தை ஒட்டி வரும் 6ஆம் தேதி காலை 11 மணி அளவில் சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்த வான் சாகச நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படையின் அனைத்து வகை போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், சாரங் மற்றும் சூரிய கிரண் வான் சாகச குழுக்கள் பங்கேற்கின்றன. இதனையொட்டி சென்னையில் அதற்கான ஒத்திகை நடைபெற்றது. அதில் வான் சாகசத்தில் பங்கேற்க உள்ள அனைத்து வகை போர் விமானங்களும் சீறிப்பாய்ந்தன. மெரினா கடற்கரையில் ஒத்திகையில் ஈடுபட்ட விமானப்படை வீரர்கள் ஹெலிகாப்டரில் இருந்து குதித்து சாகசத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வரும் 5ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குமரிக்கடல் மற்றும் உள் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வரும் 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஜமைக்கா பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்சனை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். 4 நாள் சுற்றுப்பயணமாக ஜமைக்கா பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ் டெல்லி வந்தார். அவரை மத்திய இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி வரவேற்றார். இதையடுத்து ஹைதராபாத் இல்லத்தில் ஜமைக்கா பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக தலைவர்கள் இருவரும் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியானது. ஜமைக்கா பிரதமர் இந்தியா வருவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து ஜமைக்கா பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ் மரியாதை செலுத்தினார். அவருடன் அந்நாட்டு பிரதிநிதிகள் வந்திருந்தனர். நடிகர் ரஜினிகாந்த் வெறும் வயிற்றில் பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்றும், விரைவில் வீடு திரும்புவார் என்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள தேசிய முதியோர் நல மருத்துவ மையத்தில் சர்வதேச முதியோர் தின விழா மற்றும் தமிழ்நாடு முழுவதும் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 975 இடங்கள் கொண்ட முதியோர் பராமரிப்பு உதவியாளர் சான்றிதழ் பயிற்சி வகுப்பை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இந்த முதியோர் பராமரிப்பு உதவியாளர் சான்றிதழ் பயிற்சி வகுப்பு 3 மாதம் நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. மேலும் தேசிய முதியோர் மருத்துவமனையில் முதியோர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்லாங்குழி, கேரம், பாடல்களை கண்டறிதல், தினசரி வாசிப்பு போட்டிகளில் வெற்றி பெற்ற முதியோர்களுக்கு அமைச்சர் பரிசுகளையும் வழங்கி சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் முதியோர்களுக்கான பிரத்யேக மருத்துவமனை கிண்டியில் உள்ளதாகவும், இதுவரை 1,11,000க்கும் மேற்பட்ட முதியோர்கள் இந்த மருத்துவமனையில் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். அவரு பொதுவா இந்த பீரியாடிக்கலி செக்அப் அதுக்காக போயிருக்காருங்க. அதாவது இன்னைக்கு காலையில போயிருக்கணும். காலையில போனா வெறும் வயிற்றோட போனோம், எம்டி ஸ்டமக்கோட போனோம். எம்டி ஸ்டமக்கோட காலையில போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதால நேற்று ராத்திரி போய் அட்மிட் ஆயிருக்காரு. காலையில அந்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவில் வீடு திரும்புவார். பீரியாடிக்கலி செக்அப் தான். நாமளாவே ஏதாவது ஒண்ணு அது இல்ல 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 பீரியாடிக்கலி செக்அப் தான். நாங்க இப்போ வரும்போது கேட்டுட்டு வந்தோம். தொடர்ச்சியா 2-3 தடவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இதை முடிச்சுட்டு போயிட்டு திரும்பவும் கேட்போம். கிருஷ்ணகிரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைதானவர்களின் ஜாமீன் மனுக்கள் மீதான தீர்ப்பை அக்டோபர் 14ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட வழக்கில் தனியார் பள்ளியின் முதல்வர், தாளாளர் மற்றும் ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைதானவர்கள் தரப்பில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தனபால் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது 43 நாட்களுக்கும் மேலாக சிறையில் உள்ளதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என கைதானவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் கைதானவர்கள் சாட்சியங்களை கலைக்க வாய்ப்புள்ளதால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. தொடர்ந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அக்டோபர் 14ஆம் தேதி ஜாமீன் மனு மீது தீர்ப்பளிக்கப்படும் என தெரிவித்தார்.
நேபாளத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 200-ஐ தாண்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் சில நாட்களாக வரலாறு காணாத வகையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் மத்திய நேபாளத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. 40 முதல் 45 ஆண்டுகளில் இல்லாத வகையில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளிகள் மூடப்படுவதாக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 500க்கும் மேற்பட்ட வீடுகள், 16 பாலங்கள் சேதமடைந்து உள்ளன. மீட்பு பணிகளுக்காக 20,000க்கும் கூடுதலான பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் RSS அணிவகுப்பு மற்றும் பொதுக்கூட்டங்கள் மாலை 3 மணி முதல் இரவு 7 மணி வரை நடத்திக் கொள்ளலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. விஜயதசமியை முன்னிட்டு அக்டோபர் 6ஆம் தேதி அணிவகுப்பு நடத்த அனுமதி கோரி RSS அமைப்பு சார்பில் அதன் நிர்வாகிகள் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்கள் நீதிபதி G. ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது 58 இடங்களில் அனுமதி கேட்ட நிலையில் 52 இடங்களில் RSS அணிவகுப்பு நடத்த அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாங்காடு உள்ளிட்ட இடங்களில் பள்ளி நிர்வாகத்தினர் அனுமதி அளிக்காததால் அணிவகுப்புக்கு அனுமதிக்கவில்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தனியார் பள்ளிகளில் RSS அணிவகுப்பு கூட்டம் ஏன் நடத்தக்கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதி, தனியார் பள்ளி நிர்வாகம் அனுமதிக்கும் பட்சத்தில் காவல்துறை அனுமதிப்பு மறுப்பது ஏன் என வினவினார். தனியார் பள்ளிகளில் மற்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறதே என கேள்வி எழுப்பிய நீதிபதி, புதிய விதிகள், கட்டுப்பாடுகளை RSS அணிவகுப்புக்கு விதிக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டார். தமிழகம் முழுவதும் மாலை 3 மணி முதல் இரவு 7 மணிக்குள் RSS அணிவகுப்பு மற்றும் பொதுக்கூட்டம் நடத்திக் கொள்ளலாம் என நீதிபதி ஜெயச்சந்திரன் அனுமதி அளித்து உத்தரவிட்டார். சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 48 ரூபாய் அதிகரித்து 1903 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அந்த வகையில் இந்த மாதத்துக்கான வணிக சிலிண்டர் விலை குறித்து எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் 48 ரூபாய் அதிகரித்து 1903 ரூபாய்க்கும், வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 818 ரூபாய் 50 காசுகளுக்கு மாற்றமின்றி விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இளம் மருத்துவர்கள் மீண்டும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். கொல்கத்தா ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இதனை கண்டித்தும் மருத்துவர்கள் உட்பட சுகாதார பணியாளர்களுக்கு பாதுகாப்பான பணி சூழலை உறுதி செய்ய வலியுறுத்தியும் இளம் மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து முதல்வர் மம்தா பானர்ஜியுடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டத்தை கைவிட்டு கடந்த மாதம் பணிக்கு திரும்பினர். இந்நிலையில் மருத்துவர்களின் பாதுகாப்பு, நோயாளிகள் சேவை போன்றவற்றில் அரசிடமிருந்து உறுதியான நடவடிக்கைகள் கிடைக்கப்பெறும் வரை வேலை நிறுத்த போராட்டத்தை தொடர்வதாக இளம் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மாநில சுகாதார செயலாளரை அப்பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளையும் வலியுறுத்தியுள்ளனர். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் அவரது மனைவி பார்வதி மீதான நில முறைகேடு புகார் தொடர்பாக மைசூரில் லோக் ஆயுக்தா விசாரணையை தொடங்கியது. மைசூரில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு மாற்று நிலம் ஒதுக்கியதில் 3800 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக புகார் எழுந்தது. இதில் சித்தராமையா மீது விசாரணை நடத்த கர்நாடக ஆளுநர் தாவர் சந்த் கெலாட் ஒப்புதல் அளித்தார். இதற்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சித்தராமையா தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் இதே விவகாரத்தில் சினேகமயி கிருஷ்ணா என்பவர் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் சித்தராமையாவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி தகுந்த விசாரணை குழு விசாரித்து 3 மாதத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் மைசூரில் லோக் ஆயுக்தா விசாரணையை தொடங்கியது. அப்போது புகார்தாரர் சினேகாமயி கிருஷ்ணாவும் உடனிருந்தனர். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் முதன்முறையாக AI தொழில்நுட்பம் மூலம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தனர்.
புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் புத்தக சுமையை போக்கும் வகையிலும் மன அழுத்தம் ஏற்படாத வகையிலும் மாதத்தின் கடைசி நாளில் புத்தக பை இல்லா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள எக்கோல் ஆங்கிலஸ் அரசு தொடக்கப் பள்ளியில் முதன்முறையாக 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு AI தொழில்நுட்பம் மூலம் செல்லப்பிராணி மற்றும் காட்டு விலங்குகளை பற்றி ஆசிரியர்கள் விளக்கினர். இதன் மூலம் மாணவர்கள் காட்டில் உள்ள விலங்குகளை தங்கள் அருகில் இருப்பதை போல் உணர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மயிலாடுதுறை அருகே 100 கோடி மதிப்புடைய கிராம சமுதாய இடத்தை நில மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் வழக்கறிஞர் புகார் அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை ஒட்டி சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 ஏக்கர் கிராம சமுதாய இடம் உள்ளது. இந்த இடத்தை மணக்குடி கிராமத்தைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் விற்பனை ஆவணமாக பதிவு செய்து இணை சார் பதிவாளர், மண்டல துணை வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர் மூவருடன் சேர்ந்து உயர் அதிகாரிகளின் கையெழுத்தை மோசடியாக இட்டு பட்டா பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கதிரவன் என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் புகார் மனு அளித்தார். அந்த மனுவில் போலி ஆவணங்களை ஆய்வு செய்து மோசடியில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தில் பூங்கா, சமுதாய நலக்கூடம் அல்லது விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் டிஜிட்டல் கிராப் சர்வே பணி செய்ய உபகரணங்கள் வழங்க வேண்டும் என கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் டிஜிட்டல் கிராப் சர்வே பணி மேற்கொள்ள டேப் மற்றும் இணைய வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்றும், அதேபோல் கிராம நிர்வாக அலுவலர்கள் மீது பணிசுமை திணிக்கப்படுவதை கைவிடக் கோரியும் கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்கள் முன்பு மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சிவகுமார் தலைமையில் டிஜிட்டல் கிராப் சர்வே பணிக்கு தேவையான உபகரணங்கள் வழங்க வேண்டும் என தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் ஒன்று திரண்டு கருப்பு பேட்ஜ் அணிந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் அருகே புதிய வீட்டிற்கு தேவையான மரப்பொருட்களை பெட்ரோல் ஊற்றி எரித்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் அருகே முத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த துரை என்பவரின் மகன் கர்ணன். இவர் அப்பகுதியில் புதியதாக வீடு கட்டி வருகிறார். அதற்கு தேவைப்படும் மரப்பொருட்களான கதவு, ஜன்னல் உள்ளிட்டவைகளை வீட்டில் வைத்திருந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் 75,000 மதிப்பிலான கதவு, ஜன்னல் உள்ளிட்ட மரப்பொருட்களை பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளனர். இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் கர்ணனுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது எரிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக இதுகுறித்து திருப்பத்தூர் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கரூரில் திமுகவினர் சார்பில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பொறுப்பேற்றதற்கும், அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கும் கரூர் LN சமுத்திரம் மகா மாரியம்மன் கோவிலில் முன்னாள் MLA காமராஜ் ஏற்பாட்டில் சிறப்பு பூஜை நடந்தது. இதனைத் தொடர்ந்து 500 பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். காஞ்சிபுரம் பகுதியில் சாம்சங் நிறுவனத்தின் தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமையை பறிக்கும் நிர்வாகத்தை கண்டிக்கும் வகையில் திருப்பூர் ரயில் நிலையம் அருகே CITU தொழிற்சங்கம் சார்பில் தபால் நிலையம் முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்போது ஒரு பகுதியாக சாம்சங் நிறுவனத்தின் செல்போன்களை சாலையில் உடைத்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், தயிர், தேன் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதுப்பேட்டை பகுதியில் வசிக்கும் குழந்தைகள், பெண்கள் உட்பட 6 பேரை வெறிநாய்கள் கடித்ததில் பலத்த காயம் அடைந்துள்ளனர். அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு செங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் இந்நிலை தொடராமல் இருக்க பேரூராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர்.
திருப்பூர் தெற்கு காவல் நிலையம் தாராபுரம் சாலையில் அமைந்துள்ள நிலையில் தற்போதுள்ள காவலர்களின் எண்ணிக்கை மற்றும் அலுவலக பயன்பாட்டிற்காக தமிழக அரசு திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்திற்கு புதிய கட்டிடத்தை கட்ட முடிவு செய்துள்ளது. இதன் காரணமாக காவல் நிலையம் தற்காலிகமாக செயல்படுவதற்காக கலைஞர் கருணாநிதி மத்திய பேருந்து நிலையத்தின் டெர்மினல் கட்டிடத்தின் மேற்கு பகுதியில் செயல்பட இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதனை மாநகர காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். வேலூரில் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் சரோஜா தலைமையில் பழங்குடியின மக்கள் மேளம் அடித்து நூதன முறையில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதில் கனியம்பாடி ஒன்றியத்திற்குட்பட்ட பழங்குடியின மக்களுக்கு பட்டாவுடன் தொகுப்பு வீடு வழங்க வேண்டும் மற்றும் சாலை வசதி செய்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். வேலூரில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் ஊட்டச்சத்து மாத விழா மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. ஊட்டச்சத்து மாத விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த விழாவில் ஊட்டச்சத்தான உணவுகளை வலியுறுத்தி நடந்த மாறுவேட போட்டிகளில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. மேலும் ஊட்டச்சத்தான உணவுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாரம்பரிய சத்தான உணவுகளான கேழ்வரகு, அடை, சாமை, அதிரசம், திணை லட்டு, சத்துமாவு லட்டுகள் உள்ளிட்டவைகளும் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது. தர்மபுரி அருகே சுமார் 705 லிட்டர் டீசல் திருடிய 4 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தர்மபுரி மாவட்டம் RDO அலுவலகம் முன்பு அரூர் காவல் ஆய்வாளர் செந்தில் ராஜ்மோகன் தலைமையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அதிவேகமாக வந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் காரின் பின்புறத்தில் 40 லிட்டர் டீசல் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து காரில் இருந்த 4 பேரையும் காவல்துறையினர் விசாரித்த போது அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சத்யநாதன், பூபாலன், ஜீவா, குபேந்திரன் என்பதும் அரூரில் உள்ள ஒர்க் ஷாப் மற்றும் பெட்ரோல் பங்கில் நிறுத்தப்பட்டிருந்த 7 வாகனங்களில் சுமார் 705 லிட்டர் டீசல் திருடியதும் தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து காவல்துறையினர் காரை பறிமுதல் செய்து திருட்டில் ஈடுபட்ட 4 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். சரியான நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரப்பட்டுள்ளதாக நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார். விருதுநகர் அரசு மருத்துவக் கலை கல்லூரி விழா ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரையில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் நடிகர் வடிவேலு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தங்கியிருந்த அறைக்கு நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து தன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக உழைப்பதாகவும் அவருக்கு சரியான நேரத்தில் துணை முதலமைச்சர் பதவி தரப்பட்டுள்ளதாகவும் நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார். தாய்லாந்தில் பள்ளி பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 25 மாணவர்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தாய்லாந்தின் உதைதானி மாகாணத்திலிருந்து தலைநகர் பாங்காங் நோக்கி பள்ளி மாணவர்கள் சுற்றுலா சென்றனர். பாங்காங்கை நெருங்கியதும் பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதில் பேருந்தில் இருந்த 25 மாணவர்கள் தீயில் கருகி உயிரிழந்தனர். 16 மாணவர்கள், 3 ஆசிரியர்கள் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்த தாய்லாந்து பிரதமர் ஃபேடோங்டன் ஷினவத்ரா உயிரிழந்தவர்களை பிரிந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஒரு தாயாக ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவாஜி கணேசன் 97வது பிறந்த நாள். சிவாஜி புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விளையாட்டு வீரர்களை கௌரவிக்கும் வகையில் முதற்கட்டமாக 100 பேருக்கு அரசு பணி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை சீராக உள்ளது. 2 நாட்களில் வீடு திரும்புவார் என அப்பல்லோ மருத்துவமனை தகவல். சென்னையில் சீறி பாய்ந்த விமானங்கள். சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு இந்திய விமானப்படையினர் ஒத்திகை. தமிழகத்தில் வரும் 5ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பிரதமர் மோடி ஜமைக்கா பிரதமர் சந்திப்பு. இருதரப்பு உறவு குறித்து முக்கிய ஆலோசனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.